அவர் பலன் இன்றும் குறையவில்லை. குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழுப்ப செய்வார். என்னை எழுப்ப பண்ணும். ஓ, நான் எழுப்புவேன். என்னை எழுப்ப பண்ணும். நான் எழுப்புவேன். என்னை எழுப்ப பண்ணும். என்னை நான் எழுப்புவேன். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். என்னை ஆமே நான் எழுப்புவேன். நான் எழுப்புவேன். நான் எழுப்புவேன். நான் எழுப்புவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே ஆமே. தாழ்த்துகிறோம். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், பலப்படுத்தும், எழும்ப பண்ணும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 110 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? கடந்த 2 வாரங்களாக இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானதுதான், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். அதற்காகவே கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறார். ஆனால் நாம் பழைய ஆரம்ப நாட்களிலிருந்து பார்க்கும்போது ஜனங்களுடைய நிலைகள் மாறுபட்டு கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமா எலியாவின் காலத்தில் கர்த்தரும் தெய்வம் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது எல்லாமே ஒண்ணுதான் என்கிற நிலை. 2 நினைவுல குந்தி நடக்கிற நிலை, உலகத்தோடு ஒத்து போகிற, அதாவது ஒரு காலத்துல வைராக்கியமாய் வேண்டாம் என்றிருந்த காரியங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு நிலை. இதனால என்ன ஆனது என்றால், தேசம் ஒரு பெரிய அழிவை நோக்கி, ஒரு பெரிய பஞ்சத்தை நோக்கி, தேவனற்ற நிலையை நோக்கி போய் கொண்டிருந்தது. இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். அவன்தான் யார் என்றால் எலியா. அதை தான் நம்ம போன வாரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். போன வாரம் நம்ம கேட்டோம். கர்த்தர் அவனை 3 வருடம் மறைத்து வைக்கிறார். எதற்காக மறைத்து வைக்கிறார் என்றால், உருவாக்க. என்னென்ன காரியத்தில் உருவாக்கினார் தெரிஞ்சவங்க அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். பரிசுத்தத்தில். ஆமென். சிலர் அப்படி திருப்பி பார்க்குறீங்க. ஆனால் அந்த 3 பாயிண்ட் உங்க நிறைய பேருக்கு உள்ள இறங்கிட்டுன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. நேற்று ஒரு தம்பி சொன்னான் என்கிட்ட, அண்ணே எலியா தாக்கத்தை உண்டாக்கிட்டனே அப்படின்னா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செய்தி நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக, ஆனால் ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஒருவனை உருவாக்கி நிறுத்தும் போது அவன் நின்னாலே போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சும்மா கைப்பிடிச்சு சொல்லு, நீங்க நின்னாலே போதும். இப்ப யாரும் எழுப்பி நிற்க வேண்டாம். இப்ப நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது உருவாக்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், ஒன்று
ராஜாக்கள் 18:1 என்ன சொல்லுவார்? வாசிங்க பார்க்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அவ்வளவுதான். நீ அங்க போய் அப்படி பண்ணு, இங்க போய் இப்படி பண்ணு, 1000 ஸ்தோத்திரம் சொல்லு. நீ போய் ஒன்ன, ஆமென், ஹலோ, உங்கள் திருமுகத்தை காண்பீங்கள், இப்படி சொல்றார் ஆண்டவர். ஆமா, நீ போய் உன்னை காட்டு. ஹல்லேலூயா. அவன் உன்னை காட்டு. உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் சொல்வார், உன்னை காட்டிராத. அவன் என்னை பார், யோகம் வரும். அவன் நீ உன்னை காட்டிராத, 3 வருஷத்துக்கு உன்னை காட்டிராத அப்படிங்கிறார். அதனாலதான் ஒளித்து கொண்டிரு. கேரி தாட்டண்டையில் யாராவது தண்ணி எடுக்க வந்தா மரத்துக்கு பின்னாடியோ மரத்துக்கு மேலே எங்க போறியோ எனக்கு தெரியாது, ஒளிச்சிரு, அவ்வளவுதான். உன் நிழல் கூட யாரும் பார்க்க கூடாது. இப்படி மறைத்து வைக்கிறார். அதன் பிறகு நீ போய் உன்னை காண்பி. அந்த 18வது அதிகாரத்தில் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும், எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. 450 பாகல் தீர்க்கதரிசிகள் அங்க நிக்கிறாங்க. ஆகாப் நிக்கிறான், ஒபதியா நிக்கிறான். ஆனா எல்லாருக்கும் கண்லையும் யார் தான் இருக்கிறா தெரியுமா? எலியா தான் இருக்கிறான். நம்ம ஒன்றை பார்க்கும்போது அது நம்முடைய கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? எல்லாருடைய கண்ணுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா யார் மட்டும்தான் இருக்கிறா தெரியுமா? எலியா மட்டும்தான். கர்த்தர் எப்படி ஒருவனை மறைவாக உருவாக்கப்பட்டவன், ஆமென், அவன் இன்னைக்கு நிராகரிக்கப்படலாம், இன்னைக்கு ஒதுக்கப்படலாம், ஆனா ஒரு நாளை கர்த்தர் வைத்திருப்பார். யாருக்கு அவனை தள்ளவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்படி எலியாவை கர்த்தர் நிறுத்தி தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார். அக்கினி இறங்குது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு கர்மேல் உச்சிக்கு போய் ஜெபம் பண்றாரு. மழை பெய்யுது. தேசத்தில் 3 வருஷம் தடைப்பட்ட மழை பெய்யுது. இப்ப எல்லாருக்கும் தெரிய வருகிறது, இந்த ஒரு மனுஷன் நினைச்சா வானத்தை அடைக்க முடியும், வானத்தை திறக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கையில் 19வது அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கும்போது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்ல என்று சொல்லி நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்துக்கொண்டான். அதாவது நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்குள்ள செய்தி முக்கியமா ஆண்டவர் தந்த வார்த்தை, தேவனால் உருவாக்கப்படுகிறவன் அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிறவனை சோர்வு என்னும் போர்வையினால் முடக்க பண்ணுவது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரமும் சூழ்ச்சியுமாய் இருக்கிறது. 17வது அதிகாரத்தில் அந்த அளவுக்கு ஆண்டவர் செதுக்கி பார்த்து செதுக்கிறார். பார்த்து அதுல எனக்கு ரொம்ப யோசிக்க வைத்த காரியம், 3 வருஷமா இவனை பரிசுத்தத்தில் உருவாக்குவதற்காக நாட்டு நடப்பு கூட தெரியாத அளவுக்கு அவனை செப்பரேட் பண்றார். ஆமே, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா 3 வருஷமா எலியா என்ன பார்க்கல தெரியுமா? மனைவி முகத்தை பார்க்கலையா? இல்லை, நீங்க இருக்கிறத பார்த்தா. ஆமே, 3 வருஷமா நியூஸே பார்க்கல. எந்த நாட்டு நடப்பு செய்தி ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தன் ஆண்டவர் ஒருத்தங்களை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி உருவாக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சிலரை உபத்திரவத்தின் குகையில தெரியும். அதுதான் நம்ம உருவாக்குற, வேற எங்கேயுமே நம்ம உருவாக்க முடியாது. அது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார்ல, என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன், யாரை எப்படி நடத்தினா உருவாக அது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். சிலரை போர்த்திபாரின் அரண்மனைக்குள்ள வச்சு உருவாக்க முடியும். சிலரை கொண்டு விட்டா பிரச்சனை. அதனால எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவார். வனாந்திரத்தில் அங்கேயும் மதிலெல்லாம் எழுப்பி, ஆண்டவரே
யோசிப்பை போல என்ன உருவாக்கும். எதுக்கு அரண்மனைக்குள்ள போறதுக்கா? பேசாம இரு. உன்னை கர்த்தர் எப்படி நடத்துறாரோ, எப்படி உருவாக்குறாரோ அப்படிதான் போகணும். ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி உருவாக்கணும். உருவாக்குகிறவருக்கு தெரியும். உருவாக்கப்படுகிறவனுக்கு உருவாக்கப்பட தெரியும். அதனால தானே தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. உபத்திரவப்படுகிறதெல்லாம் சொல்ல மாட்டோம், கரண்ட் சிச்சுவேஷனை சொல்ல மாட்டோம், பாஸ்ட் சிச்சுவேஷனை சொல்லுவோம். நல்லது. அதான பாடுவோம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. இப்படி உருவாக்கப்பட்டு 17வது அதிகாரத்தில் உருவாக்கப்படுகிறான், 18வது அதிகாரத்தில் பயன்படுத்தப்படுகிறான், 19வது அதிகாரத்தில் சூறைச்செடிகளை போய் படுத்துட்டான். ஆமா, இன்னைக்கு 2 விதங்களில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறது நமக்கு மிகவும் தேவை. ஒன்று, எலியா சோர்ந்து போக காரணம் என்ன? எலியா சோர்ந்து போவதற்கான 5 காரணங்களையும், சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்பி ஓட வைப்பதற்கான காரணம் என்ன என்று 5ஐயும், மொத்தம் எத்தனை? 10ஐயும் வேகமா சொல்ல போறேன். ஆமென். இது நம்முடைய லைஃபோட ஒட்டி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. காரணம், எலியா என்பவன் என்ன கோரஸ். ஆமென். பாவன் ஆமென். நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். ஆமென். எலியா சோர்ந்து போக காரணம் என்ன? ஒன்று, யேசபேல் இன்னும் இருக்கிறாள். ஆமென். அக்கினி வானத்திலிருந்து இறங்கிச்சு. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். அதன் பிறகு நடந்த ஒரு காரியம், பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்ட பிறகு எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தா இன்னொரு ஐட்டம் இருக்கு. யார் தெரியுமா? யேசபேல். அவளுடைய தாக்கம் இன்னும் இருக்கிறது. அவள் அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்படவில்லை, அல்லது அவளுடைய பவர், அவளுடைய அதிகாரம் பறிக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய வெற்றி என்பது சாதாரண வெற்றி கிடையாது. அந்த வெற்றிக்கு அடையாளமாக அக்கினியும் வருகிறது, மழையும் வருகிறது. அவ கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. ஆனா எலியாவால அதை கொண்டாட முடியல. இவ்வளவு வெற்றிக்கு பிறகும் இந்த யேசபேல் என்னும் தீமை இன்னும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. இது சோர்வை உண்டாக்குகிறது. நல்ல கவனமா கேளுங்க. சீஷர்கள் படகுல பயணிக்கிறார்கள். கடல் கொந்தளிக்கிறது. நடுக்கடல்ல வந்தபோது அலைவுபடுகிறது. மூழ்கி போகிற நிலையில இயேசு வந்துட்டார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன் என்னுடைய பிரச்சனையில எனக்காக நிற்கிறார் என்பது அது நான் கொண்டாட வேண்டிய விஷயம். பேதுரு அதனாலதான் நான் கடல் மேல இறங்கி நடக்கிறேன்னு சொல்லி நடந்து 4 ஸ்டெப் வைத்த போது கொஞ்சம் பார்க்கிறான் பாருங்க. பார்க்கும்போது காற்று இன்னும் பலமாய் அடித்து கொண்டிருந்தது. இது பேதுருவை அடுத்த செகண்டே டவுன் ஆக்கிட்டு, அடுத்த ஸ்டெப். ஏன்னா இயேசு வந்ததுக்கு அப்புறமும் காற்று இன்னும் என் வாழ்க்கையில பலமாய் அடித்து கொண்டு தானே இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் வந்ததும் அடுத்த செகண்ட் பேதுரு உள்ள போயிட்டான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நல்ல ஜெபம் பண்றோம், விடுதலை. சில ஆராதனையெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஒரு பெரிய டெலிவரன்ஸ். நம்ம சும்மா தான் இருந்துட்டு இருப்போம். வார்த்தை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் பேசும்போது சொல்ற, அண்ணே அந்த வேர்டு என் நெத்திக்குள்ள போய் ஏதோ பண்ணுது, எனக்கு ஏதோ ஒரு டெலிவரன்ஸ் ஆகுறது மாதிரி இருக்குது. சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். வேர்டு அப்படி போய் அடிக்கும், நம்மோடு இடைப்படும். நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு பார்த்தா யேசபேல் வா ராசா வா அப்படி இருக்கும். இந்த இடத்துல நம்ம அடுத்த செகண்ட் டவுன் ஆயிரும். ஆமென். இங்கே எலியா சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? அவன் உடனடி மாற்றத்தை எதிர்பார்த்தான்.
பாகால் தீர்க்கதரிசியை வெட்டுறதோட பாகால் சாப்டர் ஓவர்னு பார்த்தா தீர்க்கதரிசியை கொண்டு வந்தவா இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறான். சில நேரங்களில் பெரிய ஜெபத்துக்கு பிறகு, பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு, அல்லது பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்த பிறகும் பிரச்சனைகள் உடனே மறைந்து போகாது. அதை தான் மீண்டும் சொல்லுகிற, இயேசு வந்த பிறகும் காற்று பலமாய் அடித்து கொண்டு தான் இருந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதன் அர்த்தம் இயேசுவேல் இனி என்னைக்கு இருப்பாள் என்று அல்ல. தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில். எனவே நீங்க ஒரு பகுதியை போராடி ஜெயிச்சுட்டு திரும்பும் போது இன்னொரு பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அப்படி அந்த ஆங்கிள் யோசித்தா, எலியாவும் சோர்ந்து போறாரு, பேதுரும் டவுன் ஆயிட்டாரு, எல்லாமே நம்ம எல்லாருமே அந்த இடத்துல சோர்ந்து போவது உண்டு. ஆனால் இப்படி சோர்ந்து போகும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்கவில்லை. அதற்கு சாட்சி எலியாவே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். ஆண்டவரே, இவ இன்னும் அப்படிதான் ஆண்டவரே இருக்கிறா, அவ அப்படிதான் இருப்பா, அவ அப்படிதான் இருக்கிறா. ஆனா எலியாவை ஒன்றை புரிந்து கொள், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. ஆமென். சில இடத்துல இப்ப ஆண்டவர் ஒரு அத்தி மரத்துக்கிட்ட கனி இருக்கும்னு போறார். அந்த அத்தி மரத்துல இலைகள் மட்டும் இருந்துச்சு, என்ன இல்லை? கனி இல்லை. மத்திய சுவிசேஷம், மார்க், லூக்கா சுவிசேஷங்கள்ல இந்த சம்பவங்கள் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். கனி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த அத்தி மரம் என்ன ஆகட்டும்? பட்டு போகட்டும். ஒரு சுவிசேஷத்தில் எப்படி இருக்கும்னா, அடுத்த நாள் இவங்க பார்த்த போது அது என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. மத்திய சுவிசேஷத்தில் எப்படி இருக்கும்னா, உடனே பட்டு போயிட்டு அப்படின்னு இருக்கும். மார்க்கோ, லூக்கா சுவிசேஷம் நினைக்கிறேன், அதில் இருந்த ரெஃபரன்ஸ் எடுக்கல, அதனால நான் சொல்லலை. அதில் எப்படி இருக்கும்னா, அடுத்த நாள் பார்ப்பாங்க, அது என்ன ஆயிட்டு? மத்தேயு 21:19 இருக்கிறது, உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு அப்படின்னு இருக்கும். இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும், அடுத்த நாள் இவங்க பார்க்கும்போது அது என்ன ஆயிட்டுனா, இலைகள் எல்லாம் காஞ்சி பட்டு போய் இருந்துச்சு. இதுல எது உண்மை? கரெக்ட். எதுக்கு நம்ம சேஃபா இருந்துரும்? ரெண்டுமே அதான் உண்மை, ரெண்டுமே உண்மை. ஆமே. நம்ம ஒன்று உண்மைன்னு சொன்னா இன்னொன்று என்ன ஆயிரும்? போய் எப்பவுமே சுவிசேஷம் சேர்த்து வச்சுப்பாங்க. அப்போ உடனே பட்டு போச்சு. ஆனால் சீஷர்கள் சொல்றாங்க, அடுத்த நாள் பார்த்துட்டு சொல்றாங்க இது பட்டு போயிட்டு. ஏன்னா சீஷர்கள் உடனே பட்டு போச்சுன்னு அவங்க சொல்லலை, ஆனால் பைபிள் சொல்லுது உடனே பட்டு போச்சு. அப்போ எங்க இந்த வேலை ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாத உடனே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது. எலியாவே ஒன்ன நான் எப்படி மறைவாக உருவாக்கினோ, ஏசபேல மறைவாக அடிச்சிட்டு இருக்கிறேன். ஹalleluya சொல்லுங்க. வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது. ஹalleluya. வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது, அடுத்த நாள் தெரியும். இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்குது, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், உடனே ஃபேன் ஆஃப் ஆகுறது நமக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் போக 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 தெரியும். ஆமே, எங்க பவர்ல கை வச்சாச்சு. ஆண்டவர் அப்படிதான் கை வைப்பார். ஒரு திமிராத கரணை தூக்கிட்டு இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வேர்ல கை வைக்கிறாங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படி சொன்னதும் அவன் எழுந்து நடந்தானா? இல்ல. அடுத்து என்ன சொல்றார்? அது அடுத்து வரும்பா, நீ அவசரப்படாத. நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்றதுக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்கிட்டேனா? ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? ஆமென். எலியாவே, நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் ஏசபேலை தள்ளி போடலாம், ஆனா நான் உன்னை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இனி ஒரு எலிசா எழும்புவான், ஆனால் இனி ஒரு ஏசபேல் எழும்ப மாட்டான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இனி ஒரு எலிசா எழும்புவான், ஆனா
முடியும். இதுக்குள்ள நீ போய் சோர்ந்து போய் படுத்துட்டேன்னா. அதனாலதான் கலாத்தியர் 6:12 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், கொஞ்சம் பேசு. 6:9 கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீ இந்த அறுவடைக்காக உன்னை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், நீ இப்படி போத ஆண்டவரேன்னு சோர்ந்து போறியே. ஆமென். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, எலியாவே நீ மேல வெட்டுன, நான் கீழே வெட்டிட்டு இருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பாகால் தீர்க்கதரிசி எங்க வெட்டின? மேல வெட்டிட்டு இருக்கிற. நான் உனக்காக எங்க வெட்டிட்டு இருக்கிற? வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற. 21 நாள் தானியேல் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி நான் சொல்லுகிற சம்பவம் தானியேல் 10வது அதிகாரம். 21 நாள் ஜெபிக்கிறார். ஜெபித்து முடிக்கும் போது தளர்ந்து விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து தொடுறார். தொட்டு எழும்பும் போது ஆமென், அவர் சொல்றாரு, இனி எனக்கு பலனும் இல்லை, இனி எனக்கு பேச்சும் இல்லை, இனி எனக்கு மூச்சும் இல்லை. இப்படி சொல்லும் போது கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 12வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமில் சம்பவித்தது போல தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, தானியேலே பயப்படாதே, அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டேயே ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாச்சு. ஆமென். உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அடுத்த வார்த்தை, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும். எத்தனை நாள்? 21 நாள்னா எத்தனை வாரம்? 3 வாரம். 2வது வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும். எத்தனை வாரம்? 3 வாரம்னா எத்தனை நாள்? 21 நாள். 21 நாள்னா எத்தனை வாரம்? 3 வாரம். அப்ப 3 வாரம் நம்ம ஆளு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கஞ்சி ஒண்ணும் இல்லையா? இந்த ரேஞ்சில் இருக்கிறார், இந்த ரேஞ்சில் இருக்கிறார். ஆனா நடக்கிறது வேற, நடக்கிறது வேற. உன்னால படுக்கையில இருந்து எழும்ப முடியாதனாலதான் நடக்கிறது வேற. 12வது வசனம், 13வது வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அதனால எனக்கு வர முடியலன்னு சொன்னாரோ, நான் இப்போ வந்தேன் தானே சொல்றாரு. 12 கடைசியில் என்ன சொல்றாரு? உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன், நான் வந்தேன்னு சொல்றாரு. வர முடியாம ட்ரை பண்ணா, ஆனா நான் வந்தேன். அதன் அர்த்தம் என்ன? சத்துரு வந்து கொஞ்சம் டிலே பண்ண வைப்பா, சத்துருவால தடுக்க முடியாது. நான் சொல்ற வார்த்தையை நம்புறவங்க மட்டும் சில காரியங்களை கொஞ்சம் பிடிச்சு வைப்பா. அதனாலதான் நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ண காரணம் என்ன தெரியுமா? நீ நினைக்கிற நான் ஒன்னும் செய்யலைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருவின் வேர்ல கை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே தளராதபடிக்கு. ஆண்டவரே, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் இன்னும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கிறது, இந்த காற்று இன்னும் அடித்து கொண்டு தானே இருக்கிறது, இந்த புயல் இன்னும் வீசி கொண்டு தானே இருக்கிறது. வீசட்டும், அடிக்கட்டும். ஆமே. 3 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமென், எஸ்தர் வந்து உள்ள போறாங்க. உள்ள போய் ராஜா கிட்ட பேசிட்டு வந்ததும் மொர்தெகாய் நினைச்சிருப்பாரு வெளியே இருந்து, இனி நம்ம யாரை பார்க்க மாட்டோம்? ஆமானை பார்க்க மாட்டோம். நினைக்கிறதுக்குள்ள குதிரை சத்தம் கேட்குது. வருது. வந்து பார்த்து ஆமான் இப்படி வச்சுட்டு போறான். ஆமாம். சிலர் நார்மலா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலரை பார்த்ததும் ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகும், அப்படிமாங்க. அவ்வளவுதான். ஆமென். இவன் நினைச்சிருப்பான், நான் ஃபாஸ்டிங், அவனுக்கு ஃபீஸ்டிங். நான் உபவாசம் இருக்கணும்னு எஸ்தர் என்ன சொல்றாங்க? நீங்களும் உபவாசம் இருங்க. என்ன உபவாசம் இருக்க வச்சுட்டு ஆமானுக்கு விருந்து வைக்கிறான்.
நல்லா வருவமா மகளே, நீ நல்லா வருவ. ஆமென். சில நேரத்தில் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், நீங்க பண்ற ஜெபம் வீணாகல, நீங்க பண்ண ஜெபம் வீணாகல. சத்ருவின் அஸ்திபாரத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக அவன் சோர்ந்து போக காரணம் என்னவென்றால், ஆமென், இயேசவேலும் மனம் மாறுவான்னு நினைச்சிருப்பான். நீங்க இந்த சாப்டரை நீங்க படிக்கணும். ஆமென். அதாவது 18 கடைசியில இந்த எலியா சொன்னபடியெல்லாம் ஆகாப் செய்வான். ஒரு குழந்தை மாதிரி கேட்டுட்டே இருப்பான் ஆகாப், நீர் ரதத்தை பூட்டி கொண்டு போகும். ஆமாம். இந்த 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும். நீ போய் சாப்பிடு. உடனே ஆகாப், நீ சொல்லி நான் கேட்கிறதா? அப்படி சொல்லல. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் அவன் எலியா சாப்பிடும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆகாபே என்ன பண்றான்? ஏன்னா என்ன இறங்கிட்டு அக்கினி இறங்கினதும் ராஜா யார் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சுட்டான். எலியா இது வந்து நல்ல சைனா இல்லையா? சூப்பர். ஒரு ராஜாவே எலியா சொல்றத, நம்ம போல பாடுள்ள மனுஷன் சொல்றத கேட்கிறாருன்னு சொல்லும் போது நீ போய் சாப்பிடு. சாப்பிட்டாச்சு. அடுத்து 44வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்க. பெரும் அந்த கையளவு மேகம் எழும்புது. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, அந்த வேலைக்காரன் நீ ஆகாப்ட்ட சொல்லு, மழை உன்னை தடை செய்யாதபடி, மழை உன்னை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். போய்விடுன்னு சொல்றான். அடுத்த வார்த்தை, அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஆகாப் இங்க வான வருவான். என்ன பிடிக்காது எலியாவை, ஆனாலும் வந்தான். என்ன உட்கார சாப்பிடு. சாப்பிட்டாச்சு. கிளம்பியாச்சு. எப்படி எப்படி கண்ட்ரோலுக்குள்ள வந்தாச்சு. அப்போ எலியா நினைச்சிருப்பாரு, இனி வந்து தேசம் நம்ம வசம், இனி எல்லாம் ஓகே. இப்போ ஆகாப் அதே மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி இருந்துட்டு நேர போய் இந்த மேட்டர்லாம் யார்கிட்ட சொல்றான் தெரியுமா? சுவிசேஷம் இப்போ யார்கிட்ட சொல்றான்? ஏசபேல்கிட்ட சொல்லும்போது, எலியா செய்த எல்லாவற்றையும் 19:1 எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். உடனே ஏசபேலும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லுவான்னு பார்த்தா ஏசபேல் அடுத்த ஒரு செய்தியை சொல்றா. அவளுக்கு வந்துச்சு கோபம். ஏசபேலின் கோபம் முன்னே இருந்ததை காட்டிலும் அதிகமாய் எழும்புகிறது, அதிகமாய் எழும்புகிறது. எலியா ஆகாப் கொஞ்சம் எசைஞ்சதும் எலியா நினைச்சிருக்கலாம், இனி பிரச்சனை இருக்காது. ஏசபேல் இப்ப நம்ப ஆரம்பிச்சிடும். ஏசபேல் யாரு தெரியுமா? சரி, ஆகாப் வந்து இஸ்ரவேல்ல பிறந்து வளர்ந்தவன். அவன் இப்படி போனது அவனுடைய துணிகரம் அவன் தலையில கொட்டு கொடுக்கணும். ஏசபேல் வந்து புறஜாதி, அவ அப்படியே வளர்ந்தவ. இப்ப அவளுக்கு தான் தெரியுது யாருதான் தெய்வம், கர்த்தரே தெய்வம். இனி அவ மாறிடுவான் பார்த்தா அவ மாற மாட்டா. அவ எப்படி மாறுவா? அது வேற ஸ்பிரிட் இல்ல, அது இன்னும் வீரியம் தான் கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருளின் ராஜ்யத்துல நம்ம கை வச்சிட்டோன்னு வைங்களேன், அது இன்னும் வீரியம் கொண்டுதான் எழும். ஹல்லேலூயா. தலைப்பிள்ளை சங்காரத்தே விட்டாச்சு. இதுக்கு மேல நீ பார்வோன்ற அடி வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா எந்த ஒரு வாதைக்கு பிற்பாடு அவன் கோபம் கொண்டதை விட இந்த தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவன் மொத்த சேனையும் கூட்டிட்டு வருவான், மொத்த சேனையும். சிலர் பார்க்குறாங்க, அதனாலதான் நாங்க கை வைக்காம அப்பாலே போ சாத்தானின் சத்தமா சொன்னா கூட அவனுக்கு கோபம் வந்துடும் சொல்லி, சாத்தானே போவியா, நீ போறியா, நான் போட்டுமா, நாங்கள் அதனால எப்படி அப்படி நாசுக்கா பேசிட்டு விடுறோம். இல்லை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அவன் வீறு கொண்டு எழும்புறான்னா இந்த தீபம் சீக்கிரம் அணைய போகுதுன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் வேதத்துல காண்பித்த வெளிச்சத்தை சொல்றேன், நீங்க எப்படி ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல. தேவ பிள்ளையின் வாழ்க்கை திரி மங்குறது அணையாது என்பதின் அடையாளம்.
சத்துருவின் திரி எரிகிறது அணையும் என்பதின் அடையாளம். ஏன்னா அந்த திரி மங்குனா அது அணையாம காக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன், நான் தூக்கி எடுக்கப்பட்டவன். அவன் நெறிந்த நாணலை முறியாமலும் நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் ஹalleluya. நெறிந்த நாணலை முறியாமலும், கொஞ்சம் பேஸ்மெண்ட் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். ஹalleluya. அவன் வீறு கொண்டு பார்வோன் எழும்பினான்ல. ஆமென். அதாவது சத்துரு இல்லாம ஆகணும்னா அவன் அவனுடைய மேக்சிமம் எழும்பணும். ஆமென். சத்துரு இல்லாம ஆகணும்னா அவன் அவனுடைய மேக்சிமம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. பல நேரத்தில் நம்ம ஆண்டவரே நான் எல்லாம் சால்வ் ஆயிரும்னு பார்த்தா, நேற்று தான் ஆண்டவரே பேசி எல்லாம் சால்வ் பண்ணோம், இன்னைக்கு பார்த்தா அப்படி நிற்குது ஆண்டவரே. போன வாரம் தான் ஆண்டவரே பேசி எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டு சரி இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா இதுவரை இல்லாத அளவுக்கு சோர்ந்து போயிட்டார் எலியா, சோர்ந்து போயிட்டார். ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு கொண்டே வரா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதா. ஏற்கனவே இதுக்கிடையில் இனி இந்த பிரச்சனை இருக்காது, இனி நமக்கு நமக்கு எந்த பிரச்சனை இருக்கான்னு இவ சொல்ல. நாளைக்கு அதுவும் 24 hours டைம் குறிக்கிறாள், நேரத்தை குறிக்கிறாள். எலியா பார்க்குற என்ன லைஃப் இது. ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகா கண்டுனை. ஆமே glory கண்டுனை. ஆமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசபேல் மரிக்கும் போது ஏசபேல் எப்படி மரித்தா? அதுக்கு முன்னாடி ஏசபேல் எப்படி இருந்தால்? சூப்பரா மேக்கப் போட்டு. ஆமே. சில நேரத்தில் சத்துருவனுடைய செட்டப்பை பார்த்தா கல்யாணம் மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆண்டவரே, எங்களுக்கு என்ன ஆண்டவரே, ஒரு வெள்ளையும் போட்டு விட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆண்டவரே என்ன அப்படிதான் இருக்கும். ஆமேன். மோர்தேக்காய்க்கு ஃபாஸ்டிங்னா ஆமானுக்கு விருந்து தான் இருக்கும். ஆமேன். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் தெரியல உங்களுக்கு. அதை மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு தேவ பிள்ளை மங்குறானா அவன் திரும்ப எழும்ப போறான் அர்த்தம். சத்துரு பிரகாசிக்கிறானா அவன் அணைய போறான் அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 10 இன்னைக்கு முடியுமான்னு தெரியாது, இன்னைக்கு முடிச்சு அவன் அடுத்த வாரம் வேற இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இயேசுபேல் முந்தியை விட பயங்கரமா கோபப்படுறாளே. ஆமே. அந்த நாய் குறைக்குதுன்னு விட்டுருக்க வேண்டியது. நான் ஊன்னு அது இப்போ என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. சிலர் சும்மா இருக்க மாட்டாங்க. சில நாயை பார்க்கும்போது ஏதாவது காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அது அப்புறம் அங்கங்கே இவருக்கு இந்த மேப் போட்ட மாதிரி அங்கங்கே மேப் வரைஞ்சி விட்டுருக்கோம் அவருக்கு. அங்கங்க சும்மா போனேன் போயிருக்கலாம். ஆமாம். சில நேரத்தில் அப்படி தான், அப்படி போராடி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நிற்கும் கனவுல. நான் பண்ணல, என் பாஸ்டர் தான் பண்ண சொன்னார், அவர் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறார், அங்கே போ, இங்கே வராத. இப்படிதான். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரா? சத்துரு அப்படியே சிங்காரித்து கொண்டு இருக்கிறானா? ரைட்டு, அடக்கத்துக்கு ரெடி ஆயிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறாங்க. ஆமென். நம்ம எத்தனை தடவை தள்ளி இருக்கிறோம், ஆனா கர்த்தரோ என்னை தாங்குகிறார். நம்மை தாங்குகிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமே. நீங்க தாக்குகிற இயேசபேலை பார்க்காதீங்க, தாங்குகிற கர்த்தரை பாருங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, அவன் சோர்ந்து போக காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப சங்கடமான காரியம். என்ன அப்படின்னா, அவனுக்காக யாருமே இப்போ துணையாக வரல. 18வது அதிகாரத்தில் ஒரு பெரிய கூட்டமே நின்றுச்சு. ஆமே. அதாவது முந்தின அதிகாரத்தில், ஏன்னா இவனால தான் இனி மழை வரப்போகுது, இவனால நன்மைன்னதும் ஊரே வந்து அவனுக்கு சப்போர்ட்டா நின்றுச்சு. ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் ஒருத்தர் கூட வரல, ஒருவரும் இல்லை. இது வந்து மேக்சிமம் இதுல அஃபெக்ட் ஆகாத யாருமே கிடையாது. 142வது சங்கீதத்தில் 4வது வசனத்துல தாவீது சொல்லுவாரு, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரு, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிட்டு என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எனக்கு யாருண்டு கலங்கி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை சொல்லும் போது ஒரு ஆலோசனை சொல்றேன். இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து யாருக்குமே செஞ்சிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி செய்யுங்க. ஆனா நான் இவங்களுக்கு இப்படி செய்யறதுனால நாளைக்கு அவங்க எனக்கு செய்வாங்கன்னு ஒரு இதை உங்க மனசுல வச்சிடாதீங்க. அதுதான் பெரிய பாதிப்பு கொடுக்கும், நம்மளை அறியாத ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும். இந்த கிதியோன் அவன் உண்டு அவன் பாடு உண்டுன்னு கொஞ்சம் கோதுமை மீதியானியர் வரதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சான். ஆனா கர்த்தர் அவனை இருக்க விடாம அவனை பலப்படுத்தி ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க வைத்து, ஆமே, 300 பேரோடு போய் உயிரை பணயம் வைத்து ஒரு பெரிய மீட்பை அந்த மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலுக்கு அவன் பெற்றுக் கொடுக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 34, 35 வசனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும், கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போற. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதான் தாவீது புலம்புனார்ல, அவன் வியாதியா இருந்த போது நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஆனா நான் வியாதியா இருக்கும் போது இவன் எப்போ சாவான், இவன் பேர் எப்போ அழியும்னு பார்க்கறானே. ஆண்டவர், இதை என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல ஆண்டவரே. என்னோடு அப்பம் புசித்தவன் குதிகால தூக்கிட்டானே, தெரியாதுன்னு சொல்லிட்டானே. ஆமென். இந்த தனிமை ஒரு பெரிய சோர்வை கொண்டு வரும். ஆமென். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு எலியாவே அவன் இல்லை இவன் இல்லைன்னு சோர்ந்து போறியே, கொஞ்சம் லைஃபை ரிவைண்ட் பண்ணி பாரு. அவன் உன் வாழ்க்கை ஆரம்பித்தது இந்த தனிமையில தானே. நான் இருந்தேன் இல்ல, இடையில தானே இப்படி ஒரு பெரிய டீம் வந்தாங்க. இப்ப திருப்பியும் வந்துட்டியா? கவலைப்படாத, நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த தனிமையை அனுபவிக்காத ஒரு தேவ பிள்ளையும் இல்லை. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான்
பெரிய கப்பர் சேதம் உண்டாகுது. பவுல் எழுந்து நின்று திடன் சொல்றான். பவுல் திடன் சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆகாரம் புசிக்க வைக்கிறான். இப்போ பவுலால 275 பேர் திடப்படுறாங்க. அவன் அப்படி ஆகாரம் புசிக்க வச்சதனுடைய பலன் என்ன தெரியுமா? கப்பல் உடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் என்ன பண்ணணும் தெரியுமா? இவங்க நீந்துறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா அநேக நாளா இவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து எப்படி கைட் பண்றார் பாருங்க. ஒரு தேவ பிள்ளை எப்படி பயன்படுத்துறார். அவன் வந்து எழும்பி திடங்க பாரு, ஒன்றும் நடக்காது. இப்போ பவுல் என்கிற ஒருவனால 275 பேருக்கு ஸ்ட்ரென்த் வருது. இவங்க பலப்பட்டு கரை சேர்ந்தாச்சு. குளிருக்கு கொஞ்சம் தீ மூட்டுறாங்க. தீ மூட்டும் போது ஒரு பாம்பு பவுல் கையை கடிச்சதும் எல்லாம் ஒதுங்கி நின்றுட்டு இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறான்ட்டாங்க. இதான் உலகம். இவ்வளவுதான். இது பவுலுக்கு தெரியும். ஏன்னா எப்போ ஆண்டவருக்குள்ள வந்தானோ அவன் முதல்ல யாரால தனிமைப்படுத்தப்பட்டான் தெரியுமா? சபையால. சீச்சர்கள் அவனை ஏத்துக்கல. அவன் அங்கிருந்து ஃபேஸ் பண்ணான் கடைசி வர. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். என் மேல ஒரு பிடி இருக்கு. அவன் இவனால திடப்பட்ட 275 பேர் இந்த பாம்பு அடி சொன்னானா? இல்ல. அவளுக்கு இது தெரிஞ்சதுனால அவர் பதறல்ல. ஆமென். நாமளா இருந்தா என்ன வாழ்க்கை, நான் இந்த வரலையும் கடி இதுலேயும் கடி நான் போதும் மாசு தீந்தா போ. ஆமே. உதறனா அவன் இன்னைக்கு இருக்கிறவங்கள நாளைக்கு இருப்பாங்க உங்க கூட இருப்பாங்களா? நான் 7 மடங்கு அக்கிரியானாலும் அவரை பார்க்க முடியும். கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் அவரை பார்க்க முடியும். வனாந்திரத்தில் அவரை பார்க்க முடியும். காரிருள் உன்னை மூடிக்கொள்ளும் போது கர்த்தர் உன்மேல் உதிக்கிறத பார்க்க முடியும். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா தேவன். ஆமென். கிருபையாக நீரனக்கு உமதண்டை கிருபையாக இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுவார். யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது.
ஆனாலும் நான் தனித்திரேன். ஏன்னா என் அப்பா என்னோடு கூட இருக்கிறா. இந்த காலை வேளையில இதை சொல்ல விரும்புறவங்க உங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நான் தனித்திரேன், என் பிதா என்னோடு இருக்கிறார். நான் தனித்திரேன், என் அப்பா என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவதாக இவன் சோர்ந்து போக காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஆண்டவரே பழையது மாதிரி எல்லாம் செஞ்சிடணும் ஆண்டவரே. ஏன்னா அக்கினி இறக்குனதுக்கு பின்னாடி இருந்த ப்ராசஸ், அந்த 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 ஒர்க் இருக்கு தெரியுமா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மறைந்திருக்கிறான். கேரித்தாட்டண்டையிலிருந்து சாரி பார்த்து அங்க போய் ஒரு மரண போராட்டத்தெல்லாம் தாண்டிட்டு வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் பாகால் தீர்க்கதரிசி இல்லாம ஆகிறான். இப்ப பார்த்தா ஏசபேல் முந்தி இருந்ததை விட அதிகம் பவர்ல இருக்கிறது மாதிரி இருக்கிறா. அப்போ ஏலியா பார்க்குறப்ப நான் திருப்பியும் அந்த தண்ணீரையும் அக்கினியும் கடக்கணும் ஆண்டவரே, திருப்பியும் நான் அந்த தண்ணீர் அண்டை போய் இருக்கணுமா, இன்னும் நான் காத்திருக்கணுமா, இன்னும் நான் மறைந்திருக்கணுமா, இன்னும் நான் இப்படி பலிபீடத்தெல்லாம் செப்பனிடணுமா, திருப்பியும் அந்த பழைய அனுபவத்திலே தான் போகணும் ஆண்டவரே. சோர்ந்து போயிட்டான், சோர்ந்து போயிட்டான். நீங்க ஒரு காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு 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 அது எல்லாம் வாய்க்கப்படும் என்கிற நேரத்தில் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற நிலைமை இருக்கு தெரியுமா, அது பெரிய சோர்வை கொடுக்கும், அது பெரிய வேதனையை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னியும் நான் ஒரு அக்கினி, எலியா லைஃப்ல தண்ணீர் அக்கினி, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன். ஆண்டவரே இனி இதுக்கும் நான் பழையது மாதிரி அக்கினியும் தண்ணீரையும் நான் கிராஸ் பண்ணி தான் ஆகணுமா? வலிக்குது ஆண்டவரே, வலிக்குது ஆண்டவரே. போதும்பா, என் பிதாக்கள் ஃபேஸ் பண்ணிட்டாங்க, நான் ஒர்த் இல்லை. என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. என்ன நீங்க இந்த விஷயத்துல நம்புறீங்களா? வேண்டாம் ஆண்டவரே, நான் ஒர்த் இல்லப்பா. இனி நான் சரி இந்த 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 கேரி தாட்டண்டையில் இனி நான் வரமாட்டேன், இதுதான் கடைசி, அந்த ஒரு நம்பிக்கையில தான் உக்காந்தேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணும்போது அது அடுத்ததுல ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததோட எல்லாம் சரியாயிரும். இப்படி நான் எல்லாம் சரியாயிரும் பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பியும் எனக்கு அப்படி ஒரு ட்ராக்கை தான் வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது போதும் ஆண்டவர் என்ன. அதாவது அந்த பயணிக்கிற பாதை மேல ஒரு காலத்தில் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு அது ஒரு கசப்பாவே மாறுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த பாதையில் ரொம்ப சந்தோஷம், அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் கேரி ஒழிச்சிருக்கலாம் இருக்கலாம். அதாவது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ரொம்ப உற்சாகமாய் பயணித்த அநேகர் ஒரு கட்டத்தில் அந்த ட்ராக்கே அவங்களுக்கு ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் ஆவியானவர் சில உள்ளங்களை தொட்டுட்டு இருக்கிறார், சில உள்ளங்களை தேட்டிட்டு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்த இடத்துல கர்த்தர் காக்காவை அனுப்பல, சாரி பார்த்து விதவை அனுப்பல, தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. யாக்கோபை போ கல்லில் சாய்ந்து தூங்கினாலும்
ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சில பாதையை கர்த்தர் அப்படி செட் பண்ணி இருக்கிறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் திருப்பியும் பழையது போல. ஆண்டவரை திருப்பியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆமென். சோர்ந்து போயிட்டார். சூரிய செடிக்கு கீழே போய், அதாவது ஆண்டவரோடு உறவில் இருக்கிறவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலன்னு சொல்லலை, நான் என்ன சொன்னேன்? இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, என்ன காரியம்? சூசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்க. அந்த கனெக்ஷனால தானே அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யாமல் இருக்கிறீங்க. அந்த ஒரு காரியத்தை மட்டும், வேற என்னெல்லாமே யோசித்திருப்போம், ஆனால் இந்த ஒன்றை மட்டும் யோசிக்க விட மாட்டேன். அதனால தான் நம்ம ஆளு ஆண்டவரே நீங்களே முடிச்சிருங்க. ஆமென். வேற இதை மட்டும் யோசிக்கவே முடியாது. வேற என்னெல்லாமோ யோசிப்போம், இது மட்டும் முடியாது. ஏன்னா இந்த ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. என் ஆவியில் அவருடைய ஆவி இணைந்திருக்கிறது. எனக்கு தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஐந்தாவதாக ஒன்று சொல்லி அடுத்த அஞ்சு தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் சில உள்ளங்களை இந்த காலை வேளையில் தேற்றுகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். ஐந்தாவது, எதிர்காலத்தை குறித்த பயம். எதிர்காலத்தை குறித்த பயம். 10வது வசனத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எழுந்து தன் பிராணனை காக்க புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ என் லைஃப் முடிஞ்சது. என் லைஃப் எங்க? ஏசபேல் செட் பண்ணிட்டா இவன் கதையை முடிச்சிடணும். இது என்ன உண்டாக்கிட்டு அப்படின்னா, எலியாவுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு, இந்த ஃபியூச்சரை குறிச்ச பயம் இருக்கு தெரியுமா? அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, ஆனா அது நம்மளை முடக்கிறோம். அதனாலதான் இயேசு சொல்லுவார், நீ நாளையை குறித்து கவலைப்படாதே. இந்த அடைக்கலம் குருவிய பாரு, அவர் சித்தம் இல்லாம அது கீழே விழாதுமா. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ அதன் அர்த்தம் என்ன? ஒன்னல்ல, எத்தனை இயேசபேல் எழும்பி தீர்மானத்தாலும் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில், என் காலமும் கரத்தில் என்று அறிவேன். ஆமென். என் காலமும் கரத்தில். Glory. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் வர இன்னும் ஆமென் நன்மை கண்டு நான். ஹல்லேலூயா. ஆமென் உம் நன்மை. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எலியாவை சோர்ந்து போக பண்ணி அவனை ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுக்க வச்சுட்டு,
ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி விட மாட்டாருங்க. உலகம் வந்து நல்ல கவனமா கேளுங்க, உலகம் அவங்களுக்கு நன்மையா இருக்கிறது வரைக்கும் நம்மளை பயன்படுத்திட்டு நமக்கு இனி நம்மளால நன்மை இல்லைன்னதும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி விடல. ஆண்டவர் நீதாண்டா வேணுவா, நீதான் வேணும்ட்டார். இதான் என் அப்பா, இதுதான் ஆண்டவர். நீ நேத்து என் கையில இருந்து பயன்பட்ட. ஆண்டவர் நினைச்சா எலியாவை அனுப்பாம எலிசாவை எடுக்க முடியும். ஆனா இல்ல இல்ல இல்ல, நேத்து பயன்பட்ட நீ இன்னைக்கு உன்னால முடியலன்னதும் தூக்கி போடுறவன் நான் கிடையாது. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். கிதியோன் செஞ்ச உதவி அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு உதவி தேவையில்லை, தேவையில்லை. ஆண்டவர் வந்து இந்த எலியா வேண்டாம்ல, ஆண்டவருக்கு இந்த எலியா தான் வேணுமா? ஆண்டவர் என்ன சொல்வார்? உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7000 பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமாம், ஆண்டவர் சொல்லுவார், நீ நின்னாதான் எனக்கு அந்த 7000மே ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஆமே, ஆண்டவர் 99 ஆடு இருக்குல்ல ஆண்டவரே, எனக்கு அந்த 99ம் எனக்கு வேல்யூபிளா இருக்கணும்னா இந்த ஒண்ணு உள்ள வரணும். ஹalleluya. ஆண்டவரே, இப்போ எனக்கு ஸ்ட்ரெங்த் இல்லப்பா, எனக்கு பழையது மாதிரி போய் இருந்து உருவாக்குறதுக்குள்ள அந்த செட்டப்ல நான் இல்லை ஆண்டவரே. அப்ப நான் தள்ளப்பட வேண்டிய, அதனால நான் உங்களை வேற எதுக்குமே கம்பல் பண்ணல. ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கும் பாரம். ஆமே, வேண்டாம் ஆண்டவரே. இல்லை இல்லை, உலகம் இவனால இனி இந்த கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அவனை வந்து ரிலீவ் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இதாங்க உலகம். மனுஷன் வந்து லிமிட் உள்ளவன், லிமிட் உள்ளவன். எல்லாத்துலயுமே அவனுக்கு லிமிட் உண்டு. ஒரு மனுஷனுக்கு எல்லாத்துலயுமே லிமிட் உண்டு. மனுஷன் லிமிட் இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான், அவனுக்கு உண்டாக்குற ஆசை. ஆமே, ஆசை. உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. ஆனா மனுஷன் ரியாலிட்டி என்னன்னா எல்லாத்துக்குமே அவனுக்கு லிமிட் உண்டு, ஆயுசுக்கு லிமிட் உண்டு. ஆமே, சிலர் வந்து அப்படி சாப்பிடாதுக்கு அப்படி கையெல்லாம் அப்படி மடக்கிட்டு உட்காரத பார்த்தா கல்யாணம் வீட்டு சாப்பிட மொத்தம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா 2வது ரவுண்ட்லேயே பாருங்க பாயாசத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு. லிமிட் இருக்கு, இவ்வளோதான் இவ்வளோதான் லிமிட் இருக்கு. சிலருக்கு மட்டும் வயிறு தொண்டை வரை இருக்கும், அதை விட்டுருவோம். எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு, எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு, லிமிட் இருக்கு. அதனால முடியாது. இப்போ எலியா என்ன நினைச்சிட்டாருன்னா, இனி வந்து நான் யூஸ்லெஸ். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன இந்த கம்பெனிலேருந்து விட்டுருங்க. ஆண்டவரே, நேத்து நீ எனக்காக நின்ன, இன்னைக்கு உனக்கு நிக்க முடியல என்னதும் நான் விட்டுருவேன் நினைச்சியா? நான் விட்டுருவேன் நினைச்சியா? அப்படி விடுகிறவர் அல்ல. எலியாவை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தட்டி எழுப்புறார். எதற்காக? 5 காரணங்களை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 1, அவன் வாழ்வின் நோக்கம் இன்னும் பூரணமாகவில்லை. தேவனால் உருவாக்கப்பட்டவனுடைய வாழ்வின் நோக்கம், அவனை குறித்த தேவ திட்டம் பூரணமாகாமல் அவன் தீபத்தை அணைய கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். ஆகிலும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம் என்று பிலிப்பியர் 1வது அதிகாரம், இந்த வசனம் எடுக்கிறீங்களா? பேசும்போதே மீடியாவில் இருக்கிறவங்க எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமா, 24வது வசனம், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். சில மரண விளிம்பில் போயிட்டு யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? திரும்ப உயிர் தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த சூறை செடிக்கு பிற்பாடு இன்னொரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூறை செடி ஓட்டத்தின் முடிவல்ல, ஒரு ஓட்டத்தின் முடிவு. ஆமே, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு.
ஆமே ஆமே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல் பகுதி தான் முடிந்திருக்கிறது. ரெண்டாம் பகுதி, ரெண்டாவது ஆராதனை இல்லையா? சில தூங்கி முதல் 5 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கிறோம். செகண்ட், முதல் பகுதி தான் முடிந்திருக்கிறது. நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் ஆமென் நேசித்தவர், ஆமென் தகப்பன் வீட்டில் நம்புவேன் நம்புவேன். ஹல்லேலூயா. எனவேதான் பிலிப்பியர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை சூறை செடிக்கிட்ட போறது வர நடத்துவார் என்று அல்ல, இயேசபேல் எழும்புறது வர நடத்துவார் என்று அல்ல, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய. எல்லாரும் சொல்லுங்க, முடிய. பாதியில் அல்ல, முடிய. சொல்லுங்க, பாதி அல்ல, முடிய முடிய முடிய. நல்ல கையை தட்டி ரபா கரபா சந்தரா பாபா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவதாக ஏன் அவனை பலப்படுத்தி ஓட வைக்கிறார்னா, அவனுடைய அடையாளம் மாறக்கூடாது என்பதில் கர்த்தர் உறுதியா இருந்தார். அவனுடைய அடையாளமே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஒருவேளை இவன் சொன்னது போல இந்த சூறை செடிக்கு கீழே கர்த்தர் இவன் விருப்பத்தின்படி இவன் கதையை முடிச்சிட்டார்னு வைங்களேன், அடுத்த நாள்ல இந்த அடையாளம் என்னவா இருக்கும் தெரியுமா? எலியா பயத்தில் ஓடினவன், எலியா சோர்வில் உடைகிறவன். எலியா பாகால் தீர்க்கதரிசியை ஜெயிச்சுட்டு, பாகால ஜெயிச்சுட்டு இயேசபேலுக்கு முன்னாடி தோற்று போனவன். ஆமே. உன்னுடைய நாளை அல்லது உன்னுடைய அடையாளம் மாறக்கூடாது என்பதில் கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியா கேட்டது மாதிரி, சரி எலியாவா ஆமே அப்படி கூட்டிட்டு போயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் எலியா அக்கினி இறக்குனதையா பேசிட்டு இருப்பாங்க? அக்கினி இறக்குனதையா பேசிட்டு இருப்பாங்க? ஆமே. எலியா யாரு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பா என்ன ஏசலுக்கு முன்னாடி நிக்கல, முடிஞ்சா. அதாவது நம்முடைய ஒரு முடிய விழுறது கூட அவருக்கு தெரியாம விழக்கூடாதுங்கிறதுல இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்னா, நம்ம அடையாளத்தை குறித்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படி அழைக்கப்பட்டான் தெரியுமா? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா என்ன வார்த்தை சொல்லுவார் சொல்லுங்க பார்க்கலாம். பெஸ்ட். ஆமென். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய். இதான் அடையாளம். உன் ஃபியூச்சர் எப்படி சொல்லப்படும் தெரியுமா? நீ போனதுக்கு அப்புறம் எப்படி சொல்லப்படணும் தெரியுமா? இயேசபேலுக்கு போயும் இயேசபேல்ட்ட போய், எலியாவே உன்னை நான் உருவாக்குனது நீ நாளைக்கு எப்படி அறியப்படணும் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு உன்னை அவன் ரதத்தை பூட்டி கொண்டு அவன் ஓடும் போது நான் உன்னை எப்படி ஓட வச்சேன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு உன்னை ரதமா, இஸ்ரவேலுக்கு சிலரை அவங்க குடும்பத்துக்கு ரதமா கர்த்தர் வச்சிருப்பா. தெரிய இருக்கும்போது நாளைக்கு அதை அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் எதுக்கு என் குடும்பத்தின் சுமையை சுமக்கணும்னு சொல்லிட்டு நீ சூறை செடிக்கு கீழே போய் உக்காந்தேன்னா உன் அடையாளம் மாறும். உன் அடையாளம் மாறக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் ஒரு கேரண்டி, கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கும். கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம் மாறக்கூடாது என்பதில் உறுதியா இருந்தார். மூன்றாவது, ஆமா, ஏன் கர்த்தர் அவனை ஓட வைத்தார் என்றால் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டியது அவசியம். அதாவது எலிசா உருவாக்கப்பட எலியா தேவை.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எலிசா உருவாக்கப்பட எலியா தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எனவே தான் கர்த்தர் ஓட வைக்கிறார். இந்த அடுத்த தலைமுறை ஒரு யவன ஜனம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அதை நம்ம டீட்டெயிலா கேட்கலாம். இங்கே நான் பாஸ் பண்ணிட்டு நான்காவதாக ஏன் கர்த்தர் ஓட வைக்கிறார் என்றால், இப்பொழுது இருக்கிற வலியை விட தேவன் நியமித்த வழி பெரிதாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எலியா அந்த நேரத்தில் பார்த்தது அவன் பயத்தை, தனிமையை, வலியை மட்டும் பார்த்தான். ஆனால் தேவன் அவனுக்கு காண்பித்தது, அவனை பலப்படுத்தினது எதிர்கால வெற்றி, தலைமுறைகளின் மாற்றம், மகிமை. எனவே தான் ஆண்டவர் அவனை எப்படி பலப்படுத்துறார் பாருங்க. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறவங்க அப்படியே உங்க தலையில கை வச்சு, இப்பொழுது எனக்கு இருக்கிற வலியை விட, இந்த கை வைக்கிறதுனால வலி இல்லை, இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு, இப்பொழுது எனக்கு இருக்கிற வலியை விட தேவன் நியமித்த வழி பெரிது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது எனக்கு இருக்கிற வலியை விட தேவன் நியமித்த வழி பெரிது. அதுல நடக்க வேண்டிய பலன் பரத்திலிருந்து எனக்கு வரும். ஹalleluya. ஆமென். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள், உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே. எதிர்பார்த்து காத்திருக்கும் பரத்தில் இருந்து வருமே. ஆமென். பரத்தில் இருந்து வருமே. ஆமென். பரத்தில் இருந்து வருமே. ஆமென். ஆமென். ஐந்தாவதாக ஏன் கர்த்தர் எலியாவை அந்த இடத்துல முடங்க விடாம ஓட வைத்தார் என்றால், இதை இப்படி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு அடையாளமா இருக்க. என்ன நமக்கு அடையாளமா இருக்க? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில 2 திட்டங்கள் போடப்படுகிறது. ஒன்று இயேசபேல் போடுகிற திட்டம், இன்னொன்று கர்த்தர் போடுகிற திட்டம். எலியாவே, நீ நினைக்கிறது மாதிரி இங்க ஓட்ட முடியும்னா உன் லைஃப்ல யார் திட்டம் நிறைவேறிச்சுன்னு நாளைக்கு சரித்திரம் சொல்லும் தெரியுமா? இயேசபேல் திட்டம் இல்ல. எலியாவே, நாளைக்கு ஒரு தலைமுறை எழும்பி சொல்லும், இயேசபேல் போட்ட திட்டம் அல்ல, கர்த்தருடைய திட்டம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப என் வாழ்க்கையில 2 திட்டங்கள் போடப்படுகிறது. ஒரு பக்கம் இயேசபேல் போடுகிற திட்டம், இன்னொரு பக்கம் கர்த்தர் போடுகிற திட்டம். இது ஏசாயாவில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா 7வது அதிகாரத்திலே சத்துருக்கள் போடுகிற திட்டத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஏசாயாவுக்கு சொல்லுவார். ஆமென். 7வது அதிகாரம் அதனுடைய 7வது 6-7 வசனங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, இந்த 2 புகையிற கொள்ளிக்கட்டைகள் ஆகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அவன் கோபத்துல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் கோபத்துல போடுற திட்டத்துல உன் இருதயம் என்ன பண்ண வேண்டாம்? துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானே வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அதன்படி, ஆமென், கைகளை உயர்த்துங்க, இயேசபேலின் ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இனி 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். இப்ப இப்படி நான் அதை சொல்ல விரும்புறேன். இயேசபேல் போட்ட திட்டம் நடந்திருக்கும், ஆண்டவர் திட்டம் போடாமல் இருந்தால். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொதுவாகவே பாருங்க, 2 பேர் திட்டம் போடுறாங்கன்னா யாரு பெரியவங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தில் இருப்பவனிலும்
அப்படியே அப்படியே அந்த 27வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் ஓ, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவார்? அப்பா இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்கு இதை மாற்ற முடியும்? யாருக்கு இதை மாற்ற முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? என்ன சூரிய செடிக்கு கீழே இருந்து ஆமே கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தட்டி எழுப்பினது போல என்னை எழும்ப பண்ணும். அப்படி எழுப்பிடலாமா? நான் எழும்புவே. ஆமென், ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. சோர்ந்து போகாதே சகோதரா. இனியும் பழையது மாதிரி அக்கினி தீ கவலைப்படாத. அதெல்லாம் வேகமாய் கடந்து போகும். ஆமே எலியா, ஆமே நிறைய வேர்டு வந்துட்டே இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. எலியா இந்த அக்கினி தீ அனுபவத்தை இதுக்கு முன்னாடி 3 years கடந்தான். ஆனா இப்போ 40 நாள், 40 நாள், எல்லாரும் சொல்லுங்க 40 நாள், 40 நாள், 40 நாள் இரவு பகல் நடந்து ஒரு கெபிக்குள்ள போறான். ஆண்டவர் அவனை கெபிக்கு வெளியே வர வச்சு பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, அக்கினி இதெல்லாம் அப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடி கடக்க பண்றார். ஆமென், ஆமென். அப்ப அக்கினி இல்லையா? அக்கினி இருக்கு, ஆனா குயிக்கா போகும். இதுக்கு முன்னாடி நீ கடினமா கடந்தது, இனி வேகமா கடந்த. அக்கினி உண்டு, ஆனா இதுக்கு முன்னாடி 3 years ஆச்சு, இப்போ 40 days. பக்கத்துல கைப்பிடி சொல்ல 40 நாள். ஆமா, யாருக்கோ இது ஒரு யாருக்கோ இது ஒரு ரேமா.